ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெங்காய ஊறுகாய் தான் பண்ண போகிறோம். அதுக்கு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு லெமன் சைஸ் புளியும் வந்து எடுத்துருக்கிறேன். இதோட வந்து உப்பு ஆட் பண்ணி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொரன்னு அரைக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் கடாயில் வந்து எண்ணெய் வந்து எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம், கருவேப்பிலை, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்ததையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணணும். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து 1½ ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்குறோம். நல்லா கிளறி விட்டுட்டு இதோட பச்சை வாசனை எல்லாமே வந்து போகணும். எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். அப்புறமா நல்லா சுருண்டு வரும்போது நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் ஆச்சு எங்களுக்கு. இது வந்து இட்லி, தோசை, ரைஸு எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தாராளமாக 1 வீக் வரைக்கும் வெளியவே வச்சுருந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.